செம்மையான பீச் வியூவோட வர்க்லால நான் ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் தான் எஸ்கிளிஃப் பிளாக் பீச் ரெசார்ட். ஸோ பிளாக் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் அண்ட் வர்க்லா கிளிஃபோட அந்த பேவ்மெண்ட்லேயே இது வந்து பக்கத்தில் இருக்கும். அண்ட் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரூம் உள்ளே போனோன்னே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ எப்போவுமே நான் ரூம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது அந்த ரெஸ்ட் ரூம் தான் நான் பார்ப்பேன். ஸோ எப்படி இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்றத ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் ஏசி ரூம் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரூமோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒன் டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்தது. அண்ட் பெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஃபா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ க்ளோசர் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணால் என்ன வியூ தெரியுதுன்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே ஸோ வர்க்லாவோட அந்த பீச் வியூவை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக இங்கே மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயே வந்து ஒரு ஸ்லைடர் டோர் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே போக முடியும். இதுதான் வந்து அந்த கம்ப்ளீட் ரெசார்ட்டோட வியூ. இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் அந்த ஸ்லைடிங் டோர். ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கம்ப்ளீட்டாக அந்த வர்க்லா பீச்சோட வியூ வந்து நம்ம பார்க்க முடியும். இதோட ரைட் சைடில் தான் பிளாக் பீச் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ரெட்டோரியஸ் இருக்கனால பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து பியூட்டிஃபுல்லான மெமரிஸோட அங்கேருந்து கிளம்பணும்.